அது ஒரு ஜூன் மாதம். டெல்லியில் காலை 9 மணி ஆகிவிட்டது. ஆனால் வெயில் மதிய நேரம் தலைக்கு மேல் வந்தது போல் சுட்டெரித்தது. தலைக்கு மேல் வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது. மக்கள் கைக்குட்டையால் வியர்வையை துடைத்துக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு முகமும் எப்படியாவது சீக்கிரம் தங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்று விரும்பியது. மாநகர பேருந்து எண் 27 நகரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்தின் உள்ளே எவ்வளவு கூட்டம் இருந்ததென்றால் மக்கள் கால் வைப்பதற்கு கூட இடம் கிடைப்பது கடினமாக இருந்தது. யாரோ ஒருவர் அலுவலகத்திற்கு செல்ல பதற்றமாக இருந்தார். யாரோ கல்லூரிக்கு, இன்னும் யாரோ தங்களின் பிழைப்பிற்காக சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற தவிப்பில் நின்று கொண்டிருந்தனர். முன்னாடி போங்க பாய், பின்னாடி இடம் இருக்கு, டிக்கெட் எடுத்துக்கங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் பேருந்தில் எங்குமே இடம் மீதமில்லை. வெயில் முட்டி மோதுதல் மற்றும் வியர்வைக்கு மத்தியில் மக்கள் எப்படியோ தங்களை சமாளித்துக் கொண்டு நின்றிருந்தனர். அதே கூட்ட நெரிசலுக்கு நடுவில் ஜன்னல் ஓரமாக ஒரு பையன் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் பெயர் வருண். வயது சுமார் 28 இருக்கும். சாதாரண லேசான நீல நிற சட்டை, ஒரு பழைய பை, முகத்தில் லேசான தாடி மற்றும் கண்களில் ஒரு விசித்திரமான ஆழம். அவன் கூட்டத்தில் தான் இருந்தான், ஆனால் கூட்டத்தில் உள்ளவர்களைப் போல் இல்லை. வருண் தினமும் இதே பேருந்தில் தான் தனது வேலைக்கு செல்வான். மக்கள் அவனை பார்த்து அவன் ஏதேனும் ஒரு கடையிலோ அல்லது கிடங்கிலோ வேலை செய்யும் ஒரு சாதாரண பையன் என்றுதான் நினைத்தார்கள். அவன் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டான். அமைதியாக அமர்ந்து டிக்கெட் எடுத்துக்கொண்டு ஜன்னலுக்கு வெளியே கடந்து செல்லும் வாழ்க்கையை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பான். அன்றும் அவன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தான். வெளியே கடைகளின் சட்டர்கள் திறக்கப்பட்டு கொண்டிருந்தன. தள்ளுவண்டிக்காரர்கள் குரல் கொடுத்து கூவி கொண்டிருந்தனர். சாலையில் ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை யாரையும் நிறுத்த விடுவது போல் தெரியவில்லை. வருணின் முகத்தில் எந்த அவசரமும் இல்லை. அவன் தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டது போல் இருந்தது. அப்போது பேருந்து அடுத்த நிறுத்தத்தில் நின்றது. கதவு திறந்ததும் 4 கல்லூரி பெண்கள் உள்ளே ஏறினர். அவர்களின் கைகளில் புத்தகங்கள் இருந்தன, தோள்களில் பைகள் இருந்தன. முகத்தில் நகரத்து படித்த பெண்களுக்கே உரிய அந்த பொலிவு. அவர்களில் முன்னணியில் இருந்தவள் தியா. பெரிய கண்கள், தெளிவான முகம் மற்றும் பேசும்போது ஒரு தனித்துவமான தன்னம்பிக்கை. தியாவுடன் அவளது 3 தோழிகள் இருந்தனர். கூட்டம் எவ்வளவு அதிகமாக இருந்தது என்றால் அவர்கள் சரியாக நிற்பதற்கு கூட இடம் கிடைக்கவில்லை. கோடை வெயிலில் அவர்களின் முகங்களும் சோர்வடைய தொடங்கின. தியா எப்படியோ வருணின் இருக்கைக்கு அருகில் வந்து நின்றாள். பேருந்து திடீரென அதிர்வுடன் முன்னோக்கி நகர்ந்தபோது அவள் சற்று நிலை குலைந்தாள். அவள் கைபிடியை பிடிக்க முயன்றாள். ஆனால் கூட்டம் மிக அதிகமாக இருந்ததால் கையை கூட சரியாக மேலே தூக்க முடியவில்லை. அவளது நெற்றியில் வியர்வை தெளிவாக தெரிய தொடங்கியது. சில நிமிடங்களே கடந்திருக்கும். அதற்குள் தியாவின் முகம் திடீரென வெளிரி போக தொடங்கியது. அவள் மெதுவாக தன் நெற்றியை பிடித்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். அவளது மூச்சு வேகம் அதிகரித்தது. பிறகு அவள் மிகவும் மெல்லிய குரலில், எனக்கு தலை சுற்றலாக இருக்கிறது என்றாள். அவளது தோழிகள் உடனே பதற்றமடைந்தனர். அவள் தோழி நமிதா அவளது கையை பிடித்து கொண்டு, தியா என்ன ஆச்சு, தண்ணீர் வேண்டுமா என்றாள். நமிதா தன் பையில் தண்ணீர் பாட்டிலை தேடத் தொடங்கினாள். ஆனால் அந்த கூட்ட நெரிசலில் எதையும் வெளியில் எடுப்பது கூட கடினமாக இருந்தது. பேருந்தில் நின்று கொண்டிருந்த மக்கள் ஒருமுறை திரும்பி பார்த்தனர். ஆனால் யாரும் தங்கள் இடத்தை விட்டு கொடுக்கவில்லை. ஒவ்வொருவரும் தத்தமது சொந்த பிரச்சனைகளில் மூழ்கியிருந்தது போல் தெரிந்தது. அப்போது வருண் ஒரு நொடி கூட வீணாக்காமல் தன் இருக்கையிலிருந்து எழுந்து நின்றான். அவன் மிகவும் அமைதியான குரலில், நீங்கள் இங்கே அமருங்கள், சற்று நிம்மதியாக இருக்கும் என்றான். தியா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்களில் ஆச்சரியமும் இருந்தது, அதே சமயம் நிம்மதியும் இருந்தது. அவள் மெதுவாக இருக்கையில் அமர்ந்தாள். வருண் அந்த கூட்டத்தில் எழுந்து நின்று கொண்டான். வருண் தன் பையின் ஜிப்பை திறந்து அதிலிருந்து ஒரு சிறிய ஹேண்ட் ஃபேன் எடுத்தான். அவன் விசிறியை ஆன் செய்து அதை தியாவை நோக்கி நீட்டி, கொஞ்சம் காற்று வாங்கி கொள்ளுங்கள், உடல்நிலை சரியாகிவிடும் என்றான். அவனது குரலில் எந்த ஒரு பந்தாவும் இல்லை. அதில் ஒரு உண்மையான அக்கறை மட்டுமே இருந்தது. அது நேரடியாக தியாவின் இதயத்தை தொட்டது. சில நிமிடங்களில் தியாவுக்கு நிம்மதி கிடைக்க தொடங்கியது. அவள் ஒரு மெல்லிய புன்னகையுடன் தேங்க்யூ என்றாள். வருண் அதற்கு புன்னகை மட்டுமே செய்தான். பரவாயில்லை என்று கூறினான். ஆனால் அந்த சிறிய புன்னகை இருவருக்கும் இடையே ஒரு சொல்லப்படாத உறவை தொடங்கி வைத்தது. இந்த சந்திப்பு தான் பின்னாளில் காதல், வலி, ஏளன பேச்சுக்கள் மற்றும் ஒரு பெரிய ரகசியத்தின் தொடக்கமாக மாறப்போகிறது என்பது வருணுக்கு தெரிந்திருக்கவில்லை.
அடுத்த நாள் காலையில் வருண் மீண்டும் அதே பேருந்தில் அமர்ந்திருந்தான். ஆனால் இன்று அவனது கவனம் ஜன்னலுக்கு வெளியே இல்லை. அவனது கண்கள் மீண்டும் மீண்டும் பேருந்தின் கதவை நோக்கி சென்று கொண்டிருந்தன. தனக்கே தெரியாமல் தான் யாருக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இதயத்திற்குள் ஒரு சிறிய தவிப்பு நிச்சயமாக இருந்தது. பேருந்து மெதுவாக முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நிறுத்தத்திலும் மக்கள் பேருந்தில் ஏறி இறங்கி கொண்டிருந்தனர். ஆனால் வருணின் கண்கள் ஒரே ஒரு முகத்தை தேடிக்கொண்டிருந்தன. ஒவ்வொரு முறை பேருந்து நிற்கும் போதும் அவனது இதயம் சற்று வேகமாக துடித்தது. ஆனால் அந்த முகம் தெரியாத போது அவனுக்குள் ஒரு சிறிய ஏமாற்றம் குடிக்கொண்டது. இறுதியில் அதே நிறுத்தம் வந்தது. பேருந்து நின்றது. அடுத்த நொடியே தியா தனது தோழிகளுடன் உள்ளே ஏறினாள். இன்று அவள் முகம் பார்க்க நன்றாகவே இருந்தது. அவள் பார்வை வருணின் மீது விழுந்ததும் அவள் லேசாக புன்னகைத்தாள். அந்த சிறிய புன்னகை வருணின் முகம் முழுவதிலும் ஒரு பொலிவை கொண்டு வந்தது. இன்றும் பேருந்து கூட்டமாகவே இருந்தது. மக்கள் தள்ளி கொண்டிருந்தனர். நடத்துனர் கத்தி கொண்டிருந்தார். வெயிலும் முன்பை விட அதிகமாகவே இருந்தது. ஆனால் இந்த முறை தியா நேராக வருணின் இருக்கைக்கு அருகில் வந்து நின்றாள். தனக்கு இடம் கிடைக்கும் என்று அவளுக்கு முன்னரே தெரிந்திருந்தது போல. வருண் எதுவும் பேசாமல் உடனே எழுந்து நின்று, நீங்கள் உட்காருங்கள் என்றான். தியா இந்த முறை புன்னகையுடன் அமர்ந்தாள். பிறகு கிண்டலாக, தினமும் இப்படித்தான் சீட்டு விட்டு கொடுப்பீர்களா என்று கேட்டாள். வருண் லேசாக சிரித்துவிட்டு, இல்லை, தேவைப்படுபவர்களுக்கு மட்டும் என்றான். தியா அவனிடமிருந்து பையை வாங்கி, கொடுங்கள், நான் பிடித்துக் கொள்கிறேன் என்றாள். வருண் சற்று தயங்கினான். ஆனால் பிறகு பையை கொடுத்தான். அவளது தோழிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். அவர்களுக்கு புரிய தொடங்கியது, இருவருக்கும் இடையே ஏதோ ஒன்று மலர தொடங்கியிருக்கிறது என்று. சில நிமிடங்களுக்கு பிறகு தியா புன்னகையுடன், இன்று விசிறி கொண்டு வரவில்லையா என்று கேட்டாள். வருண் உடனே பையை சுட்டி காட்டி, பையில்தான் இருக்கிறது என்றான். தியா தானே பையை திறந்து விசிறியை எடுத்தாள். அவளது தோழிகள் சிரிக்க தொடங்கினர். இப்போது உரிமை கூட வந்துவிட்டது என்று. மெல்ல மெல்ல பேருந்து கூட்டம் குறைய தொடங்கியது. அப்போது அருகில் இருந்த இருக்கை காலியானது. தியா தன் கையால் அங்கே அமருமாறு சைகை செய்தாள். வருண் சற்று அதிர்ச்சி அடைந்தான். பிறகு மெதுவாக வந்து அவளுக்கு அருகில் அமர்ந்தான். அவன் இதய துடிப்பு திடீரென அதிகரித்தது. இருவரும் சில நொடிகள் அமைதியாக இருந்தனர். வெளியே போக்குவரத்து இரைச்சல் இருந்தது. பேருந்துக்குள் மக்களின் சத்தங்கள் இருந்தன. ஆனால் அந்த தருணத்தில் இருவரும் தனி உலகத்தில் இருந்தது போல உணர்ந்தனர். வருண் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு அருகில் அமர்ந்தது அதுவே முதல் முறை. தியாவும் ஒரு சாதாரண தோற்றம் கொண்ட பையனை இவ்வளவு கவனமாக பார்ப்பது அதுவே முதல் முறை. தியா மெதுவாக, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டாள். வருண் நேரடியாக பதிலளித்தான். நகர பகுதியில் உள்ள ஒரு துணிக்கடையில் வேலை செய்கிறேன் என்றான். அவனது குரலில் எந்த பொய்யோ போலியோ இருக்கவில்லை. இந்த உண்மைதான் தியாவை மீண்டும் மீண்டும் அவனை நோக்கி ஈர்த்தது. அப்போது தியாவின் தோழி நமிதா சிரித்துக்கொண்டே, அப்படியானால் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குமா என்று கேட்டாள். வருணும் லேசாக சிரித்தான். நீங்கள் வாருங்கள், கண்டிப்பாக முயற்சி செய்கிறேன் என்றான். பேருந்தில் முதல் முறையாக அவன் சற்று வாய் விட்டு சிரித்தான். தியாவுக்கு அவனது சிரிப்பு மிகவும் பிடித்திருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு தியா தன் மொபைலை எடுத்து, உங்கள் நம்பரை கொடுங்கள் என்றாள். வருண் ஒரு நொடி அதிர்ந்தான். ஒரு கல்லூரி பெண் தன்னிடம் நம்பர் கேட்பாள் என்று அவன் கனவிலும் நினைத்திருக்க மாட்டான். ஆனால் பிறகு அவன் மெதுவாக தன் நம்பரை கூறினான். தியா உடனே அவனுக்கு கால் செய்து, தியா என்று சேவ் செய்து கொள்ளுங்கள் என்றாள். அவளது தோழிகள் மீண்டும் சிரிக்க தொடங்கினர். மிகவும் வேகமாக நட்பு வளர்கிறதே என்று தியா புன்னகைத்தாள். ஆனால் எதுவும் பேசவில்லை. ஒருவேளை அவளை தன் இதயத்தின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கலாம். கல்லூரி நிறுத்தம் வந்ததும் தியா இறங்கத் தொடங்கினாள். இறங்கும்போது அவள் பின்னால் திரும்பி வருணை பார்த்து லேசாக கையை அசைத்து பாய் என்றாள். வருண் அவளையே பார்த்து கொண்டு நின்றான். அவனது முகத்தில் ஒரு சிறிய புன்னகை இருந்தது. ஆனால் இதயத்திற்குள் ஏதோ ஒன்று புதிதாக தொடங்கி இருந்தது. அன்று கடையில் வேலை செய்யும் போதும் வருணின் கவனம் அடிக்கடி மொபைல் பக்கமே சென்றது. அது நட்பா, ஈர்ப்பா அல்லது வேறு ஏதாவதா என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் இனி அவனது காலை பொழுது பேருந்திற்காக மட்டுமல்ல, தியாவுக்காகவும் விடிய தொடங்கி இருக்கிறது என்பது மட்டும் உறுதியானது. இப்போது இது தினசரி வழக்கமாகிவிட்டது. ஒவ்வொரு நாள் காலையிலும் வருண் அதே பேருந்தில் அமர்வான். சில நிமிடங்களுக்கு பிறகு தியா தன் தோழிகளுடன் பேருந்தில் ஏறுவாள். கூட்ட நெரிசல், வெயில் மற்றும் சத்தம் இப்போது இருவரையும் தொந்தரவு செய்வதில்லை. மெல்ல மெல்ல இருவருக்கும் இடையே பேச்சுக்கள் வளர தொடங்கின.
முதலில் வெறும் ஹாய் எப்படி இருக்கிறீர்கள் என்று ஆரம்பித்து இப்போது பயணம் முழுவதும் சின்ன சின்ன விஷயங்களை பேசிக்கொண்டே சென்றனர். சில நேரங்களில் வானிலை பற்றி, சில நேரங்களில் கல்லூரியை பற்றி, சில நேரங்களில் வாழ்க்கையை பற்றி என ஒவ்வொரு உரையாடலுக்கு பிறகும் இருவருக்கும் இடையே இருந்த தயக்கம் மேலும் குறைய தொடங்கியது. வருண் எப்போதும் உண்மையை மட்டுமே பேசுவான். அவன் தன் வாழ்க்கையை பற்றி ஒருபோதும் பொய் சொல்லி பந்தா செய்ய மாட்டான். பலமுறை தியா அவனை உற்று பார்த்து, இவ்வளவு சாதாரண ஆடைகளில் இருக்கும் இந்த பையன் எப்படி இவ்வளவு வித்தியாசமாக தெரிகிறான் என்று யோசிப்பாள். அவனிடம் ஒரு நிம்மதி இருந்தது, அது மற்ற பையன்களிடம் இல்லை. ஒரு நாள் தியா தமாஷாக, நீ எப்போதும் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்டாள். வருண் லேசாக சிரித்துவிட்டு, வாழ்க்கையில் சத்தம் ஏற்கனவே அதிகமாகவே இருக்கிறது, அதனால்தான் நம்மை நாமே அமைதியாக வைத்திருக்க வேண்டியிருக்கிறது என்றான். அவனது இந்த வார்த்தைகளை கேட்டு தியா சில நொடிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இப்போது தியாவே வருணுக்காக காத்திருக்க தொடங்கினாள். சில சமயங்களில் பேருந்து தாமதமானால் அவள் மீண்டும் மீண்டும் சாலையையே பார்த்து கொண்டிருப்பாள். அவளது தோழிகளும் இப்போது அவளை கிண்டல் செய்ய தொடங்கினர். யாரோ ஒரு ஸ்பெஷலான நபர் நண்பராகி விட்டார் போல என்று. இதை கேட்டு தியா புன்னகையுடன் பேச்சை மாற்றி விடுவாள். மெல்ல மெல்ல இருவரும் மொபைலிலும் பேச தொடங்கினர். இரவின் சில நேரங்களில் தியாவே போன் செய்வாள். ஆரம்பத்தில் வருண் மிகவும் தயங்கினான். ஆனால் பிறகு மெதுவாக அவன் சகஜமாக பேச தொடங்கினான். தன் சின்ன சின்ன விஷயங்களை கூட அவளிடம் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தான். ஒரு நாள் இரவில் தியா சாப்பிட்டீர்களா என்று கேட்டாள். வருண் சிரித்து கொண்டே, ஆம், காலையில் மீதமான காய் இருந்தது, அதைத்தான் சாப்பிட்டேன் என்றான். தியா, நீ ஏன் எல்லா விஷயத்தையும் இவ்வளவு உண்மையோடு பேசுகிறாய் என்று கேட்டாள். வருண் அதற்கு, ஏனென்றால் பொய் சொன்ன பிறகு எங்கே உண்மை தெரிந்துவிடுமோ என்ற பயம் இருக்கும் என்று பதிலளித்தான். அவனது இந்த உண்மைதான் தியாவுக்கு எல்லாவற்றையும் விட மிகவும் பிடித்திருந்தது. அவளுக்கு தோன்றியது, இந்த பையனிடம் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று. அவன் பந்தா செய்வதிலிருந்து தூரமாக இருந்தான், ஆனால் தூய்மையான இதயம் கொண்டவனாக இருந்தான். ஒருவேளை இதனால்தான் அவள் இப்போது வருணின் பேச்சுக்களுக்காக காத்து கொண்டிருக்க தொடங்கினாள். சில நாட்களுக்கு பிறகு தியாவும் அவளது தோழிகளும் வெளியில் எங்காவது சுற்றி பார்க்க திட்டமிட்டனர். அவர்களுடன் அவர்களின் சில நண்பர்களும் வரவிருந்தனர். வருணையும் கூப்பிடலாம் என்றாள் தியா. அவளது தோழிகள் முதலில் சற்று ஆச்சரியமடைந்தனர், ஆனால் பிறகு ஒப்புக்கொண்டனர். அன்று இரவில் தியா முதல் முறையாக வருணுக்கு நீண்ட நேரம் கால் செய்து பேசினாள். அவள், நாளைக்கு ஃப்ரீயா என்று கேட்டாள். வருண் ஏன் என்றான். எங்களுடன் சுற்றி பார்க்க வருகிறாயா என்று கேட்டாள். சில நொடிகள் வருண் அமைதியாக இருந்தான். தியா தன்னை அவளது நண்பர்களுடன் சுற்றி பார்க்க அழைக்கிறாள் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. பிறகு அவன் மெதுவாக, நான் உன்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில் செட் ஆவேனா என்று கேட்டான். தியா உடனே, நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியேதான் அழகாக இருக்கிறாய் என்றாள். அடுத்த நாள் வருண் காலையிலேயே சீக்கிரம் எழுந்து விட்டான். அவன் தன்னிடம் இருந்த மிகச்சிறந்த ஆடைகளை அணிந்து தலைமுடியை சரி செய்தான். பல மாதங்களுக்கு முன்பு வாங்கியிருந்த ஆனால் இதுவரை பயன்படுத்தாத ஒரு புதிய வாசனை திரவியத்தை கூட இன்று பயன்படுத்தினான். அவன் முதல் முறையாக தன்னை ஒரு ஸ்பெஷலான மனிதனாக உணர்ந்தான். அவன் சந்திக்க சென்றபோது அங்கே ஏற்கனவே அனைவரும் இருந்தனர். தியா அவனை பார்த்தவுடனேயே புன்னகைத்தாள். மற்ற பையன்கள் ஸ்டைலான ஆடைகளிலும் விலையுயர்ந்த மொபைல்களிலும் பிஸியாக இருந்தனர். ஆனால் வருண் சற்று வித்தியாசமாக தெரிந்தான். இருப்பினும் தியாவின் முழு கவனமும் அவன் மீதே இருந்தது. அனைவரும் சுற்றி பார்க்க புறப்பட்டனர். சில நேரங்களில் இந்தியா கேட், சில நேரங்களில் மால், சில நேரங்களில் ரெஸ்டாரண்ட் என நாள் முழுவதும் சிரிப்பும் அரட்டையுமாக சென்றது. ஆனால் ஒரு விஷயத்தை அனைவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர். வருண் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் தியாவை கவனித்துக் கொண்டான். தண்ணீர் கொடுப்பது, கூட்டத்தில் வழி செய்வது என அவன் எதுவும் பேசாமலேயே அவள் மீது அக்கறை காட்டினான். மாலைக்குள் வருண் நிறைய பணத்தை செலவழித்திருந்தான். தியா பலமுறை இவ்வளவு செலவு செய்யாதே என்று கூறினாள். ஆனால் வருண் புன்னகையுடன், வாழ்க்கையில் சில நாட்கள் ஸ்பெஷலாக அமைகின்றன என்றான். இந்த சிறப்புமிக்க நாள்தான் பின்னாளில் அவனது வாழ்க்கையின் மிக கடினமான திருப்பமாக மாறப்போகிறது என்று அவனுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? அந்த நாளுக்கு பிறகு எல்லாமே மாறிவிட்டது. இப்போது வருணும் தியாவும் வெறும் பேருந்து நண்பர்களாக மட்டும் இருக்கவில்லை. இருவரின் பேச்சுக்களும் காலையில் தொடங்கி இரவு வரை நீடித்தன.
சில நேரங்களில் கால், சில நேரங்களில் மெசேஜ், சில நேரங்களில் பேருந்தில் அரட்டை என எதுவாக இருந்தாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டே இருந்தனர். ஆனால் எங்கு காதல் வளர்கிறதோ அங்கு சில மனிதர்களின் கண்களை அது உறுத்தவும் செய்கிறது. தியாவின் தோழிகளுடைய பாய் ஃப்ரெண்டுகளுக்கு இப்போது வருணை பிடிக்காமல் போனது. சாதாரண ஆடை அணியும் ஒரு பையன் தங்களுக்குள் இவ்வளவு பெரிய இடத்தை பிடிப்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மெல்ல மெல்ல பேச்சுக்கள் கிளம்பின. ஏய் தியா, நீ ஏன் அவனுடன் இவ்வளவு நேரம் செலவழிக்கிறாய்? உன்னுடைய தகுதியை பார், அவனுடைய தகுதியை பார். அவன் உனக்கு தகுதியானவன் அல்ல என்று பேசினர். ஆனால் அந்த பேச்சுக்களுக்கு பின்னால் இருந்த பொறாமை தெளிவாக தெரிந்தது. தியா ஆரம்பத்தில் இந்த விஷயங்களை சிரித்தே கடந்து விட்டாள். நீங்கள் அவனை பற்றி புரிந்து கொள்ளவில்லை என்று கூறுவாள். ஆனால் அதே பேச்சுக்கள் மீண்டும் மீண்டும் கேட்க தொடங்கிய போது அவளது இதயத்திலும் ஒரு சிறிய தவிப்பு ஏற்பட்டது. இருப்பினும் அவளது நம்பிக்கை இன்னும் வருண் மீதே இருந்தது. ஒரு நாள் கஃபேயில் அமர்ந்திருக்கும் போது இந்த விஷயம் பெரிதாக வெடித்தது. நமிதா நேரடியாகவே சொல்லிவிட்டாள், பார்த்தியா, நட்பு ஓகே, ஆனால் அவன் உன்னுடைய லெவலுக்கு இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களும் அமைதியாக அவளது பேச்சை ஒப்புக்கொள்வது போல் தெரிந்தனர். தியாவுக்கு இந்த வார்த்தைகள் மிகவும் வருத்தத்தை அளித்தன. அவள் கோபத்துடன், லெவல் என்பது மனிதநேயத்தை வைத்து முடிவாவது, பணத்தை வைத்து அல்ல என்றாள். அவளது குரல் உயர்ந்து ஒலித்தது. முதல் முறையாக அவள் மற்றவர்களுக்கு முன்னால் வருணுக்காக இவ்வளவு உறுதியாக நின்றாள். ஆனால் உண்மையான பிரச்சனை இந்த பேச்சுக்கள் அவளது வீட்டிற்கு எட்டிய போதுதான் தொடங்கியது. ஒரு நாள் அவளது அம்மா திடீரென, யார் இந்த வருண் என்று கேட்டார். தியா ஒரு நொடி அமைதியானாள். எப்படி பதிலளிப்பது என்று அவளுக்கு புரியவில்லை. பிறகு அவளது அப்பா கண்டிப்பான குரலில், அவன் என்ன வேலை செய்கிறான், எங்கே இருக்கிறான், எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று கேட்டார். அவனது குரலில் கோபத்தை விட சமூகத்தை பற்றிய பயமே அதிகமாக இருந்தது. தியா உண்மையை சொல்லிவிட்டாள். அவன் நகரத்தில் உள்ள ஒரு துணிக்கடையில் வேலை செய்கிறான், வெளியூர்காரர் என்று கூறினாள். இதை கேட்ட மாத்திரத்திலேயே அவளது அப்பாவின் முகம் மாறிவிட்டது. நாங்கள் உன்னை எதற்காக இவ்வளவு படிக்க வைத்தோம்? ஒரு சாதாரண தொழிலாளி பையனுக்கு பின்னால் சுற்றவா? மக்கள் என்ன சொல்வார்கள் என்று உனக்கு ஏதேனும் ஐடியா இருக்கிறதா என்றார். அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் தியாவின் இதயத்தை காயப்படுத்தியது. தியாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அவள் முதல் முறையாக தன் இதயத்தில் உள்ளதை வெளிப்படையாக கூறினாள். அவன் கெட்ட மனிதன் இல்லை, அவன் எல்லாரையும் விட வித்தியாசமானவன், குறைந்தபட்சம் பொய் பேசுபவன் இல்லை என்றாள். வீட்டின் சூழ்நிலை நாளுக்கு நாள் மோசமடைய தொடங்கியது. இப்போது தியாவுக்கு திருமணத்திற்கான அழுத்தமும் வர தொடங்கியது. அவளுக்கு தன் குடும்பத்தை தேர்ந்தெடுப்பதா அல்லது முதல் முறையாக எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் தன் உணர்வுகளை புரிந்து கொண்ட மனிதனை தேர்ந்தெடுப்பதா என்று அவளுக்கு புரியவில்லை. இறுதியில் ஒரு நாள் மாலையில் தியா வருணை சந்திக்க அழைத்தாள். அவள் கண்கள் நீண்ட நேரமாக அழுதது போல் சிவந்திருந்தன. அவளை பார்த்தவுடனேயே ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கிறது என்பதை வருண் புரிந்து கொண்டான். சிறிது நேரம் அமைதியாக இருந்த பிறகு தியா மெதுவாக, வருண், உன் இதயத்தில் எனக்காக ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டாள். வருண் அவளது கண்களை பார்த்து முதல் முறையாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், நான் உன்னை காதலிக்கிறேன் என்றான். தியாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அவள் மெல்லிய குரலில், நானும் உன்னை காதலிக்கிறேன் என்றாள். ஆனால் அடுத்த நொடியே, காதலால் மட்டும் வாழ்க்கை ஓடாது, எனக்காக உன் வாழ்க்கையை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியுமா என்று கேட்டாள். இந்த ஒரு கேள்விதான் இப்போது அவனது கதையை முழுமையாக மாற்றப் போகிறது. தியாவின் அந்த கேள்வி, எனக்காக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியுமா என்பது வருணின் இதயத்தில் எதிரொலித்து கொண்டே இருந்தது. அவன் சில நொடிகள் அமைதியாக அமர்ந்திருந்தான். எதிரே சாலையில் வாகனங்கள் ஓடிக்கொண்டிருந்தன, மக்கள் வந்து போய் கொண்டிருந்தனர். ஆனால் அந்த தருணத்தில் இருவரின் உலகமும் அங்கேயே நின்றுவிட்டது போல் இருந்தது. தியாவின் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. அவள் மெதுவாக, நான் உன்னை காதலிக்கிறேன், ஆனால் என் வீட்டில் உள்ளவர்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றாள். அவளது குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு வார்த்தையையும் பேசுவது அவளுக்கு கடினமாக இருந்தது போல தோன்றியது. நீ என்னுடைய உலகத்திலிருந்து மிகவும் வித்தியாசமானவன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல வீடு வேண்டும், நல்ல வருமானம் வேண்டும். நீ குறைந்தது மாதம் 40,000 முதல் 50,000 வரையாவது சம்பாதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒருவேளை அவர்கள் திருமணத்திற்கு சம்மதிப்பார்கள் என்று கூறும்போது அவளது கண்கள் கீழ் நோக்கி குனிந்தன. சில நொடிகள் அங்கு அமைதி நிலவியது. பிறகு திடீரென வருண் லேசாக புன்னகைக்க தொடங்கினான். தியா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள்.
இவ்வளவு தீவிரமான சூழ்நிலையில் நீ ஏன் சிரிக்கிறாய் என்று தியா சற்று கோபத்துடன் கேட்டாள். நான் விளையாடவில்லை என்றாள் அவள். அவளது கண்களில் கண்ணீர் இருந்தது. எல்லாம் இத்துடன் முடிந்துவிடுமோ என்ற பயம் அவளுக்குள் இருந்தது. வருண் மிகவும் அமைதியான குரலில், இவ்வளவுதானா விஷயம் என்றான். தியா உடனே, இது உனக்கு சின்ன விஷயமாக தெரிகிறதா? இதுதான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்றாள். வருண் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டான். பிறகு முதல் முறையாக அவன் தன் வாழ்க்கையின் அந்த உண்மையை சொல்லத் தொடங்கினான். அவன் இதுவரை யாரிடமும் சொல்லாத உண்மை அது. அவன், என்னிடம் ஏற்கனவே இவை அனைத்தும் இருக்கிறது என்று நான் கூறினாள் என்றான். தியா அப்படியே அதிர்ந்து போனாள். என்ன சொல்கிறாய் என்று அவளது கண்கள் விரிந்தன. வருண் மெதுவாக, நான் வேலை செய்யும் அந்த துணிக்கடை என்னுடையதுதான் என்றான். தியா சில நொடிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஒருவேளை அவன் கிண்டல் செய்கிறானோ என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் வருண் முகத்தில் எந்த சலனமும் இன்றி அமைதியாக இருந்தான். அவனது கண்களில் எந்த கேலியும் இல்லை, உண்மை மட்டுமே இருந்தது. வருண் தொடர்ந்து பேசினான். மேலும் நான் தங்கியிருக்கும் இடம் வாடகை அறை அல்ல, அது என்னுடைய சொந்த வீடு. அப்பா மறைந்த பிறகு நானே தொழிலை கவனித்துக் கொண்டேன். மெல்ல மெல்ல எல்லாம் சரியாகிவிட்டது என்றான். தியா இப்போது முழுமையாக அதிர்ச்சி அடைந்தாள். அவள் மெல்லிய குரலில், அப்படியென்றால் நீ ஏன் பேருந்தில் வந்தாய் என்று கேட்டாள். அவளுக்கு இதையெல்லாம் புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருந்தது. தான் ஒரு சாதாரணமானவன் என்று நினைத்த பையன் உண்மையில் யார்? வருண் லேசாக சிரித்துவிட்டு, ஏனென்றால் பணம், அந்தஸ்து எதுவும் இல்லாமல் யாராவது என்னை நேசிக்க முடியுமா என்று பார்க்க விரும்பினேன். நான் வாழ்க்கையில் பல போலி மனிதர்களை பார்த்து விட்டேன். ஆனால் எனக்கு ஒரு உண்மையான உறவு தேவைப்பட்டது என்றான். அவனது வார்த்தைகளை கேட்டதும் தியாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. இப்போது அவளுக்கு அந்த ஒவ்வொரு தருணமும் நினைவுக்கு வந்தது. வருண் எந்த ஒரு பகட்டும் இல்லாமல் அவளுக்கு உதவியது, அவனது எளிமை, அவனது நேர்மை எல்லாமே இப்போது இன்னும் ஆழமாக தெரிந்தன. தியா மெதுவாக அவன் அருகில் வந்து அவனை பிடித்து கொண்டாள். அவளது கண்களில் இருந்து தொடர்ந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அவள் அழுது கொண்டே, நீ ஒரு பைத்தியம் என்றாள். சில மாதங்களுக்கு பிறகு இரு வீட்டாரும் சம்மதித்தனர். திருமணம் மிகவும் எளிமையான முறையில் நடந்தது. ஆனால் மகிழ்ச்சி பேரளவாக இருந்தது. இன்றும் வருணும் தியாவும் எப்போதாவது ஒரு பேருந்து கடந்து போவதை பார்க்கும்போது புன்னகைத்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் தங்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய அழகான கதை எந்த ஒரு விலையுயர்ந்த ஹோட்டலிலும் தொடங்கவில்லை, ஒரு கூட்ட நெரிசல் மிகுந்த பேருந்தில்தான் தொடங்கியது என்பது அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.